கலை, நான் ஜோசியரை பார்த்தேன்டா. அடுத்த மாசம் 10ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாளாம். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? உனக்கு சம்மதமா? நல்ல நாள்னா அன்னைக்கே வச்சிடலாமா? ஓகே தான். என்ன ராணி, கலை இருக்கிற வேகத்தை பார்த்தா இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிட சொல்லுவான் போல இருக்கே. கல்யாணம் எல்லாம் சீக்கிரம் பண்ணிடுவாத்த. ஆனா வேண்டாத சில பேரை மட்டும் கூப்பிட வேணான்னு பாக்குறேன். தமிழ், அடுத்த மாசம் கல்யாணம் உனக்கு ஓகே தானம்மா? ஐயோ அம்மா, என்னம்மா என்னெல்லாம் கேட்குறீங்க? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுவே எனக்கு சம்மதமா. அட என்னம்மா, என்னதான் இருந்தாலும் நீ இந்த வீட்டு மருமக. உன்னை கேட்டு தானம்மா முடிவு பண்ணணும் இனிமே. என்னக்கா, நான் சொல்றது கரெக்டு தானே? ஆமாமா ராணி. தமிழ், நாளை பின்ன நீ தானம்மா இந்த வீட்டையும் எங்களையும் பாத்துக்கணும். கலை, இத மறந்துட்டேன் பாரு. பத்திரிக்கை டிசைன் வந்திருக்கு. இது உனக்கு ஓகேவான்னு பாருப்பா. ஓகேனா இதையே பிரிண்ட் பண்ணிடலாம். அம்மா, சுமாராக தானம்மா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே தான் டிசைன் பண்ணலாமே. தமிழ் பாருங்க, உங்களுக்கு இது ஓகேவா? எங்க எனக்கு இதை பற்றிலாம் தெரியாதுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுவே பண்ணுங்க. மா, இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ட்ரை பண்ணலாமா? சரிப்பா. கலை, இந்த டிசைன் பாருப்பா. அத்தா, அது வேணாம் அத்தா. அம்மா, நீங்கள் நல்ல டிசைனாக பாருங்க. சரி விடு. ராணி, கேட்டரிங்கை பத்தி பேசணும்ல, அதை கலைக்கிட்ட சொன்னியா? ஐயோ, ஆமா ஆமாக்கா, அதை மறந்துட்டேன் பாருங்க. கலை, கேட்ரிங் கணேஷ் கேட்ரிங் கிட்டயே பேசியிருக்கேன். உனக்கு ஓகேவா? வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு தனித்தனியா செஞ்சு சூப்பரா அசத்திடுவாங்க. டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். என்ன சொல்ற? அம்மா, சாப்பாடு மட்டும் எங்கேயுமே காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. நல்ல சாப்பாடாக இருக்கணும், குறை எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி பார்த்துக்கோங்க. அட என்னப்பா கலை, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ப்பா. அதெல்லாம் எந்த குறையும் இல்லாம முடிச்சு கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம சும்மா விட்டுருவோமா? அத்தை அத்தை, இது கல்யாணம், அரசியல் இல்லை உங்களை மாதிரி பூந்து அடித்தடிலாம் பண்ணுறதுக்கு. கலை கலை, நான் அப்படி சொல்ல வரலப்பா. நீங்கள் சொல்லவே வேணாம். அட கலை, என்னப்பா, அத்தை நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. விடுப்பா, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப. சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட பேசிடலாமா? நல்ல கான்ட்ராக்டராக இருந்தா சரிதாம்மா. கலை, இது என் பையனோட கல்யாணம். அது எப்படி நான் நார்மலா பண்ணுவேன்? அதெல்லாம் தடபுடலா பண்ணி அசத்திடலாம். விடு. என்னம்மா தமிழ், உனக்கு எல்லாமே சரிதானே? தமிழ், என்னம்மா, என்னாச்சு? ஏன் அழுவுற? சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா. தமிழ், என்னம்மாச்சு? சொல்லு. ராணி கேட்குறால. தமிழ், என்ன ஆச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா உங்களை? சொல்லுங்க தமிழ், நான் இருக்கேன். தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க தமிழ். இல்லைம்மா, சின்ன வயசுலேயே அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. எனக்கான நல்லது கெட்டது எதுலேயுமே அவங்க இருந்ததில்லை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு குடும்பம் கிடச்சிருக்கு. அம்மா ஸ்தானத்துலேருந்து எல்லா வேலையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வேலைக்காரன் கூட பார்க்காம உங்கள் பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ண வைக்க சம்மதிச்சிங்க. அவங்க பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை எனக்காக விட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலம்மா. நான் எங்கேயோ எப்படியோ போயிருக்க வேண்டியவ. ஆனால் இப்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் கிடச்சிருக்கு. இவ்வளோ பெரிய இடத்துல நான் வந்து வாழ போகிறேன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அட தமிழ், இதுக்கு போய் அழலாமா? சந்தோஷமா இருமா. இனிமேல் தாம்மா உனக்கு நல்ல நேரமே ஆரம்பிச்சிருக்கு. ஆமா தமிழ், நீ நல்ல பொண்ணுமா. உனக்கு எப்பவுமே நல்லதாவே தான் நடக்கும். பா கலை, அவளை கூட்டிட்டு போய் கொஞ்சம் சமாதானப்படுத்துப்பா. சரிம்மா. தமிழ், இதுக்கெல்லாம் அழலாமா? உங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்கும். வாங்க, நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான். பாத்தியா ராணி, இவ திமிர சந்தோஷமா இருக்காளாம். அட விடுக்கா, இந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எவ்வளோ நாள் வேணாலும் சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம கல்யாணம் பண்ண போறோம் நினைச்சுதானே சந்தோஷமா இருக்கா? ஆனா நம்ம கல்யாணம் பண்ண போறது கிடையாது, கருமாறி பண்ண போறோம். பாவம், அது அவளுக்கு தெரியாம போச்சு.
ராணி எல்லாம் சரிதான். அவ சந்தோஷமா இருக்கால்ல, அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை ராணி. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அண்ணா என்ன நான் பண்ற நீ? மா நீ சும்மா இருமா. உன் மேலையும் தான் நான் கோவமா இருக்கேன். சௌமியா இப்பதான் எல்லாத்தையும் சொன்னான். 2 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப என் பொண்ண உன் பையனுக்கு கட்டி வைக்க மாட்டல, அப்படிதானே? அதுக்கு நீயும் சேர்ந்து அவ கூட ஆடிட்டு இருக்க ஒண்ணு. அண்ணா இருண்ணா, சொல்றேன்ல. என்ன சொன்னா சௌமியா உங்ககிட்ட? இதுக்கு மேல என்னமா சொல்லணும்? அதான் உன் பையனை அந்த வேலைக்காரிக்கு கட்டி வைக்க போறியாமே. இந்த சௌமியா இருக்காளே, எதையுமே முழுசா சொல்ல மாட்டா. கோவத்துல வந்து பாதிய சொல்லி வச்சிருக்கா. இங்க பாருங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய் என்னடி இதெல்லாம்? ஆமாங்க, இதான் நடந்துச்சு. அதனாலதான் அவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன். இல்லைன்னா அந்த கலையை வேலைக்காரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் ஒத்துக்கோனா சொல்லுங்க? இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட நீ எதுவுமே சொல்லல. எங்கங்க, நீங்க தான் கட்சின்னு கட்சி வேலையாவே இருக்கீங்க. எங்க இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு நேரம் இருக்கு? ஆமாண்டி, நீ சொல்றதும் சரிதான். கட்சின்னு பார்த்துட்டு வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்காம விட்டுட்டேன். ராணி, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாதுமா. இப்பவே அவளை கொன்னுட்டு கலைய நம்ம சௌமியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அண்ணா அரசியல்வாதின்னு நிரூபிக்கிற பாத்தியா நீ? இப்பவே கொன்னா மொத்தமும் நம்ம பக்கம் தான் திரும்பும். அது மட்டும் இல்லாம இப்ப கொன்னா கலைக்கே சந்தேகம் வந்துடும் நம்ம மேல. அதெல்லாம் கலைய பொறுமையா முழுசா நம்ப வச்சுதான் பண்ணணும். அதுக்கான விஷயத்தை எல்லாம் நான் பொறுமையா சொல்றேன். இப்போதைக்கு கலைக்கிட்ட மட்டும் நல்லபடியா பொறுமையா பேசிக்கோங்க, அது போதும். சரிம்மா, நீ ஏதோ சொல்ற, நான் உன்னை நம்புறேன். என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்க? வாங்க மாமா. என்ன அதிசயமா இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கட்சின்னு சுற்றிட்டு இருக்கிறனால அத்தையும் வீட்டுக்கே வரதில்ல, இங்கேயே தான் இருக்கா. டைமே கிடைக்கிறது இல்லை மாப்பிள்ள, அதான் பார்த்துட்டு போகலான்னு. இப்போ அது தெரிஞ்சுது. என்ன மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை மாமா, இது ஜூஸ் வந்துச்சு பாருங்க, குடிங்க. வேகாத வெயிலில் வெந்து போய் வந்திருப்பீங்க, ஜூஸை குடிங்க. தமிழ், ஜூஸில் உப்பு எக்ஸ்ட்ராவாக தானே போட்டிருக்கீங்க? சரியா தாங்க போட்டிருக்கேன். இல்லை, நார்மல் மனுஷங்களுக்கு நார்மலாக சால்ட்டு போடுவாங்க, சொரணை கேட்டவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தானே சால்ட்டு போடுவாங்க, அதான் கேட்டேன். உங்களே இல்லை மாமா, நீங்கள் குடிங்க. சரி மாப்பிள்ள. தமிழ், ஐயோ மனுஷருங்கய்யா, தொடைக்க துணி எடுத்துட்டு வரையா. மாமா தமிழ், இருமா, பரவாயில்லம்மா, ஜூஸ் தானே, தெரியாம தானே கொட்டினேன், பரவாயில்லம்மா. தமிழ் விடுங்க, அடிக்கிற வெயில் 5 நிமிஷத்தில் காய்ச்சிரும். என்னமாம்மா, கரெக்டு தானே? கரெக்ட் தான் மாப்பிள்ள. அப்போ இன்னொரு ஜூஸ் ஊற்றிட வேண்டியது தான். நீங்கள் போங்க தமிழ், வேறு ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா சால்ட்டு. என்னமாம்மா, ஜூஸ் மேலே கொட்டி கூட உங்களுக்கு கோவம் வரலையா? என்ன பண்ணாலும் சொரணம் இல்லாமல் இருக்கீங்களே, எப்படி அது? இப்போதான் மாப்பிள்ள எல்லாமே புரிஞ்சுது. லைஃப்பில் கோவப்பட்டு என்ன சாதிக்க போகிறோம்? உனக்கு தமிழ் தான் மாப்பிள்ள சரியா வரும், இங்கிலீஷ் கூட அப்பப்போ வருமாம்மா. நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதை பார்த்து நாங்களும் சந்தோஷமா இருக்கணும், அதான் மாப்பிள்ள. அட்டட்டா, என்னமாம்மா இது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கிளைமாக்ஸில் வர வில்லன் மாதிரி எல்லாரும் டக்குன்னு திருந்துறீங்க. மாமா, இப்போ நான் உங்களை நம்புகிறேன், ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்குத்து இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிய வந்தது, இப்படி நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டேன். என்னை பற்றி உங்களுக்கே தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மாப்பிள்ள, நான் அப்படிலாம் உனக்கு பண்ணுவேனாப்பா? இல்லை மாமா, சும்மா சொன்னேன். சரி மாப்பிள்ள. நல்லவனா நடித்தாலும் வில்லன் லுக்கை மாற்ற மாட்டேறாயா? கலை, நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறோம்ப்பா.
ஆ சரிம்மா, எங்கே போகிறீங்க? எல்லாமே உன் கல்யாண வேலையாதான்ப்பா. இனிமே என்ன வேலை இருக்க போகுது கலை? உன் கல்யாண வேலையை தவிர ஏங்க சொல்லு. ஆமாமா, பின்ன மாப்பிள்ள கட்சி வேலையெல்லாம் இனிமே ஓரம் கட்டிட்டு கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதான். எலெக்ஷனில் தோத்துட்டா கட்சி வேலையெல்லாம் ஓரங்கட்டி தானே ஆகணும். இதை பெரிய விஷயம் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன கலை, ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்லைம்மா, இவங்களில் யாராவது ஒருத்தர் ஒழுங்காக பேசினாலே டவுட் வரும். மொத்தமாக ஒழுங்காக பேசுகிறாங்களா, அதான் டெஃபினட்டாக டவுட் வருது. எப்பவுமே கலைக்கு விளையாட்டு தான். சரி வரோம் கலை, சரி, எங்கேயும் வாப்பா. போயிடாத, வீட்லயே இரு. ஆ சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ம். வீட்லயே இரு கலை. ஆ என்ன சரிங்கம்மா. அடடடடா, எப்போ பார்த்தாலும் இந்த கிச்சனை கட்டிட்டே எடுத்துட்டு இருப்பீங்களா நீங்கள்? முதல்ல உங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஒரு புது வேலைக்காரையை அப்பாயின்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் திருந்துவீங்க. ஏங்க, எங்கேயாவது வெளியே போகலாமா? ஐயோ வெளியெல்லாம் வேணாங்க, அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. ஏங்க, லவ் பண்ணுறோம், ஒரு பார்க்கு, பீச்சு, தேட்டர் அப்படி எங்கேயாவது போனால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், நீங்கள் முதல்ல தேட்டர் எப்போ கடைசியாக போனீங்க? தியேட்டரா? சரி, உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? கார்த்திக்ங்க. கார்த்தி, நம்ம சூர்யாவோட தம்பி. ஆமாம், இப்போ கூட மெய்யழகன் செம்ம ஹிட்டு, செம்ம படங்க, நல்ல ஹீரோ தான். இல்லைங்க, அந்த கார்த்திக் இல்ல, மௌனராகம் கார்த்திக். மௌன ராகம் கார்த்திகா? ஏங்க, நீங்கள் அந்த காலத்தை விட்டு இன்னும் வெளியே வரலையா? ஏங்க, நீங்கள் பார்க்க வேண்டிய உலகம் வெளியே எவ்வளோ பெருசு தெரியுமா இருக்கு? இங்கே அடைச்சு கிடந்தீங்கன்னா எப்படி? வாங்க வெளியே போயிட்டு உங்களுக்கு இந்த உலகத்தையே சுற்றி காட்டுறேன். போவோமா ஊர்கோலம்? எயிட் ஸ்டாண்டர்ட்லேயே அந்த ஸ்கூலில் எனக்கு டிசி கொடுத்து அமிச்சிட்டாங்க. அப்புறம் கலை, என்னப்பா எங்கப்பா போயிட்டு வரீங்க? அம்மா, கல்யாணம் வரைக்கும் எங்கேயும் வெளியில போகாதீங்கன்னு சொன்னேன் தானே, என்னப்பா நீ? மா தமிழ், நீயாச்சும் சொல்லக்கூடாதா கொஞ்சம் அவனுக்கு? அம்மா இல்லைம்மா, நான் தான் அவளை கூப்பிட்டேன், வெளியே போகலான்னு சொன்னேன். பா, இனிமேலாச்சும் கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் அடங்கி இருங்கப்பா வீட்ல. போங்க, உள்ள போங்க. போங்க தமிழ். நானே காதும் காதும் வச்சு கல்யாணத்தை முடிக்கணும்னு பாக்குறேன், இவன் ஊருக்கே கூட்டு போயிட்டு டமாரம் அடிச்சிட்டு வரான். மாலினி, ஆ? நம்ம ராணிய நம்ப முடியாதுடி. ம். அவ ஒரு கொலையை பண்ணிட்டு குடும்பத்தை அழிச்சவ. நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு கலைய இல்லைன்னு சொல்லிட்டா? எனக்கும் அந்த டவுட் இருக்குங்க. நான் என்ன பண்றதுங்க இப்போ? நீ போய் ம். இந்த தமிழை கூட்டு வா. ம். அவகிட்ட நைஸா பேசி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரலாம். ம். சரிங்க. சொல்லுங்கய்யா. வாமா தமிழ், இந்த வீட்டோட மகாராணி ஆயிட்ட. உன்னை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வேணாமாமா? உன்னோட ஊரு, உங்க அப்பா அம்மா பத்திலாம் சொல்லுமா. என்ன தமிழ் யோசிச்சுட்டு இருக்க? கேக்குறாருல்ல, சொல்லு. இல்லைம்மா, சின்ன வயசுலயே அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. எனக்கு எங்கே பிறந்தேன் வளர்ந்தேன்றதுலாம் தெரியாதுமா. சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசிரமத்தில் தான் நான் வளர்ந்தேன். அதுதான் தமிழ் இல்ல, உன் அப்பா அம்மா விபத்துல சாவல. ஐயோ என்னங்கய்யா சொல்கிறீங்க? அவர் சொல்றது உண்மைதான். உங்க அப்பா அம்மாவை நம்ப வச்சு ஏமாத்தி கொலை பண்ணிட்டாங்க. அது விபத்து இல்ல, திட்டமிட்ட கொலை. மா, என்னம்மா சொல்கிறீங்க? இது நான் எப்படிம்மா நம்புறது? நீ நம்பிதான் ஆகணும் தமிழ். உன் அப்பா அம்மாவை கொன்னவங்களோட முழு ஆதாரமும் இதுல இருக்கு. நாங்க சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். அப்படி கேட்டினா இந்த ஆதாரத்தை உன்கிட்ட கொடுப்போம். ஆமா தமிழ்,
கலையை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் உன்னால முடியுமோ விவாகரத்து பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்லை, இந்த ஊரை விட்டே ஓடி போயிடணும். அப்பதான் உனக்கு இந்த ஆதாரம் கையில் கிடைக்கும். இல்ல நானே இந்த உண்மையை கண்டுபிடிச்சிக்கிறேன்னு நீ ஏதாவது தில்லாலங்கடி பண்ணன்னு வச்சுக்க, இந்த ஆதாரத்தையும் அழிச்சிருவோம், உன்னையும் உங்க அப்பா அம்மா போன இடத்துக்கு அனுப்பிடுவோம். தெரியும்ல, அரசியல்வாதி சொன்னதை செய்வேன்.